இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பாறை மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மஞ்சப்பாறை மீன். நாம் கீழே ஃபோட்டோ கொடுக்கும் பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கீழே பாறை போட்டவும் இருக்கும். இதுதான் மஞ்சப்பாறை. நம்ம ஒரு பாறையை வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கோம். இன்னொரு பாறை மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டில் குழம்புல உள்ளது பாறையை உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா தடவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம ஊரையும் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கோம் பாருங்கள். எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எதுக்குன்னா எண்ணெய் கொஞ்சம் தெறிக்க வேறு செய்யும். எனக்கு ஒரே புகையாக போயிட்டு மேலே, ஏன்னா பக்கத்தில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் ஒரு நாள் உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கணுன்றது மறக்காமல் சொல்கிறேன். புரட்டி போட்டுடலாம். மீனாக புரட்டி போட்டாச்சு. அதேமாதிரி மீன் வெந்துட்டால் வேலையான்னு சொல்லி நம்ம ஒரு சைடு தூக்கி அடிக்கடி பார்க்க வேண்டியதாக வேறு இருந்துட்டு, அதனால் எனக்கு வந்து வேலைப்பாடு ரொம்ப அதிகம். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் எடுத்துருப்பேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவு பாருங்கள். பார்க்கும் போச்சுலே எச்சி அப்படியே நாக்கில் ஊறிக்கிட்டே இருந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நான் முன்னாடி நிறைய திருப்பும் இந்த பாறை மீன்னா மட்டும் தான் சாப்பிடுவேன். குழம்புல காட்டுறேன் பாருங்கள். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருந்துட்டு மீன் பக்கத்தில் எடுத்து வச்சு காமிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குழம்பு மீன் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருந்துட்டு சுட சுட தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், உண்மையிலேயுமே சூப்பராக இருந்துட்டு நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் இருந்துட்டு இன்றைக்கி. சரி, அடுத்த பொரிச்ச மீன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கத நல்லா சூப்பராகவே வெந்திருந்துட்டு பார்த்துக்கோங்க. சதையாக கொஞ்சம் எடுத்துடலாம், ஏன்னா கொஞ்சம் தோலாக எடுத்துட்டேன். சரி, இப்போ பொரிச்ச மீனை ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராகவே இருந்துட்டுங்க, வேறு லெவலில் இருந்துட்டு. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சப்பாறை மீனை.